வணக்கம் யூரோபன் சிலர் எப்படி இருக்கீங்க? இது வந்து பிடிஎஸ் 37 மேஜிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம நம்ஜனோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் ஜேகேயோட பர்த்டே ஒன் ஷாட்டில் வந்து சொல்லியிருந்தேன் நான் நம்ஜனுக்கு எதுவும் போடலை அப்படின்னு. பட் என் மனசு கேட்கல. சரி போட்டலாம் அப்படின்னு, லீட்ரு தானே அப்படின்ட்டு நான் போட்டுட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட்டில் நான் வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு டைட்டில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம், ஓகே இது என்ன மாதிரி எஃப்எஃப்னா அப்படின்னு. உங்களில் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியல அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஸோ வளவலன்னு பேசாமல் ஜஸ்ட் நம்ம ஸ்ட்ரெயிட் எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோவோட ஹெட்செட்டை போட்டுக்கோங்க தேவங்களா. ஸோ இந்த எஃப்எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ஜனும் வந்து பார்த்தீங்கன்னா மாமா பொண்ணு, ஓகேவா? கல்யாணம் மேரேஜ் பண்ணுற முறை. ஸோ கிம்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருமே சிப்ளிங்ஸ். ஸோ நீங்கள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. மற்ற 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கிம்லாம் என்னோடய பேர்ஸான நம்ம ஜென் அண்ட் மீசுன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் சிஸ்டர்ஸு. நீங்கள் வந்து ஒரே ஒரு பொண்ணு உங்கள் வீட்டுக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட இன்ட்ரோ. வாங்க நம்ம எஃப்எஃப்குள்ளே போகலாம். இப்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ இந்தியாவிலேருந்து இப்போ உங்கள் ஃபேமிலி அண்ட் தென் அவங்க மீசுனோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மீசுன் அண்ட் ஜென்னோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, சின்ஸ் அவங்க 2 பேர் சிப்ளிங்ஸ் தானே. ஸோ உங்கள் ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொரியாவுக்கு வராங்க. ஸோ அதுக்காக ஏற்பாடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து ஃப்ளைட்டில் ஒன்றா தான் வந்திருப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் 3 பேர் கசின்ஸ் வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வந்து நான் அப்படி பார்க்க போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், இன்றைக்கி வந்து ஜின்னை பார்த்து நான் வந்து இது பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ஆள் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஐ மீன் ஜென் வி அண்ட் நம்மளோட மீசுன் அண்ட் ஜென் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லவ் வந்து கன்ஃபெஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, விச் இஸ் தே ஆர் கமிட்டட். 3 பேர் 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து கமிட்டட் ஆகிட்டாங்க உங்களை தவிர. ஏன்னா நீங்கள் வந்து இந்த படிப்ஸாக தான் இருப்பீங்க நம்ஜுன் மாரி. ஸோ நீங்கள் வந்து அதனால் வந்து நீங்கள் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது அப்புறம் கூட பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து இவங்க 2 பேரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் தயங்கம் பார்த்தா அப்படி சொல்லுவேன், ஜின்னி எனக்கு இது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படி இப்படின்ட்டு ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துக்கிட்ட ஒரு மாதிரி ஏக்கத்தோடு பார்க்குறீங்க. நமக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். இந்த நம்ஜன் வேறு அப்பப்போ மனநல சரியில்லாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், எல்லாம் இந்த ஜின்னு பண்ண வேலை தான் அப்படின்ட்டு. நம்ஜன் தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட கடைசி பையன். நம்ம வி வந்து 2வது பையன், நம்ம ஜின்னு வந்து மொதல் பையன், ஓகேவா? ஸோ ஃபைனலி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொரியாவுக்கு வந்துடுறீங்க. ஸோ நம்மளோட தயாங் என்ற தயாங் அப்புறம் வந்து நம்மளோட ஜின்தா வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் ஃபேமிலியை வந்துட்டு பிக்கப் பண்ணுறதுக்கு வந்திருப்பாங்க ஏர்போர்ட்டுக்கு. நம்ம மீசுனுக்கும் ஜென்னுக்கும் செம்ம சந்தோஷம் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்த உடனே. உங்களுக்கு இருந்துக்கிட்டு இவன் வரமாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சீப்போடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கீங்க. திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வைப்பாங்கள்ல, காருக்கு பின்னாடி அந்த ஐட்டம்ஸ் எல்லாம், அந்த இடம் பேர் என்னன்னு தெரில, அதில் வச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸு அவங்க எல்லாரோட பேரண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து எல்லாம் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வியும் ஜென்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வி சொல்கிறாரு, ஹாய், ட்ராவல்லாம் எப்படி, ஓகேவா? ஓகேயா இருந்துச்சு, ரொம்ப டயர்டாக இருக்கியா, அவள் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்ட்டு. இந்த பக்கம் ஜின்னு டிரைவர் சீட்டில் அவர் தான் உட்காந்துருக்காரு, பக்கத்தில் மீசும். அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ட்ராவல்லாம் எப்படி, ஓகேயா? ஓகே தான் இருந்துச்சு, கவலைப்படாத, இந்த ஒரு மாதத்துக்கு இங்கே தானே இருப்பேன். ஒரு கொரியாவே உனக்கு ட்ராவல் பண்ணி உனக்கு இந்த கொரியாவே உலக சுற்றி காட்டுற மாரி காட்டுறேன் அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கருமாந்திர காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஒன்று கூட நடக்க மாட்டேங்குது, வாழ்க்கை என்னடானா இவ்வளோ மொக்கையாக போயிட்டுருக்கு, இதில் இதுங்க வேறு அப்படின்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் காருக்குள்ளே ஏறுறீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் 2 லவ் பஸ்ஸு, ஃப்ரண்டில் 2 லவ் பஸ்ஸு. உங்களுக்கு இருந்துக்கிட்டு எப்பா என்னால் முடியல, வண்டியை நிறுத்துங்கன்ட்டு. இப்போ வி இருந்துக்கிட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு.
ஏன்னா அந்த காருக்கு அனுப்பி விட்ருங்க. தயவு செஞ்சு இந்த காரில் நீங்கள்லாம் வேணால் வந்துக்கோங்க. ஒரு கார் எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் வந்துடுறோம். எனக்கு லைசன்ஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் லைசன்ஸு, நான் ஓட்டிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. நீங்கள் இவங்க தொல்லை தாங்க முடியாமல் இவங்க 4 பேர்த்தையும் ஒரு காரில் அனுப்பிட்டு உங்கள் பேரண்ட்ஸை மீசூனோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள நீங்கள் சொல்கிறீங்க நானே உங்களை வந்து விடுறேன் அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு காரை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பின்னாடியே போகிறீங்க. இதுங்க தொல்லைலாம் என்னால் தாங்க முடியாதுடா அப்படின்ற மாரி. ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீச் ஆகிட்றீங்க அவங்களோட வீட்டுக்கு. அது வந்து பெரிய வீடு, ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்துட்டு வாயெல்லாம் பொழக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் சில பல வாட்டி வந்திருப்பீங்க இங்கே. ஸோ உங்கெல்லாம் பார்த்துட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றது, வீடெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாரி நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்போ என்ன உள்ளே போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் உடனே நம்ஜுனோட அம்மாவை பார்த்து ஹாய் ஆண்டி என் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு காலெலாம் விழுவுறீங்க. அம்மா 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 அவ்வளோ மரியாதை மனசில் இருந்தால் போதுமா அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம், ஏன் நம்ஜுன் வரல அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவனா இந்நேரத்துக்கு எவனை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரில. ஏன் என்னாச்சு? அவன் தினைக்கும் ஆஃபீஸ்னு தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அதான் இன்றைக்கி அவன் எந்த பலியாடு சிக்கிடுச்சோ அவன்கிட்ட அப்படின்ட்டு. அப்படியே இந்த பக்கம் நம்ஜுன்கிட்ட வந்து கட் பண்ணி வந்தோன்னா நம்ஜுன் இருந்துக்கிட்டு உன்னை அன்றைக்கே இந்த ரிப்போர்ட் அனுப்ப சொன்னால ஏன்டா அனுப்பலை அப்படின்ட்டு. மண்டையில் என்னடா வச்சுருந்த? சாரி சார். இந்த சாரி பூரியெல்லாம் போயிட்டு குப்பத்தொட்டில் போடு. உன்னை யார் இங்கே வந்து வேலை செய்ய சொன்னால் யூஆர் ஃபயர் அப்படின்ட்டு. சார் நீங்கள் மேனேஜர் தான் சார், நீங்கள் எப்படி சார்? ஹலோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இப்போ இது கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவர் ஆச்சா பூச்சா அப்படியே கத்திக்கிட்டு இருக்கிறாரு. என்னமோ பண்ணி தொலைடா அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. சார் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நானே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. அண்ட் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ஜுன் வந்து கால் பண்ணியிருப்பார் வீட்டுக்கு. ஹலோம்மா எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்ட்டு. எல்லோரும் உன்னை பற்றி தான் கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு. வா பரவாயில்லையே அப்படின்ட்டு. என்ன கேட்டாங்க என்னை பற்றி? ரொம்ப ஆர்வமாக இருக்கே அப்படின்ட்டு. இல்லை ஹெவன் தான் உன்னை பற்றி கேட்டாங்க, மற்றவங்க எல்லாம் ஓ நீ என்ன செய்கிற அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. ஏன் இவனுக்கு உங்களை திட்டுறாங்க, ஏன் வந்து அவன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறான் அப்படின்ற மாதிரி அவனு தான் கேட்டான் அப்படின்னு. நம்ஜுன் இருந்துட்டு எனது அப்படின்ற மாரி. நீ பொய்க்க சொல்கிறியா என்ன அப்படின்ட்டு. உனக்கு பொய் சொன்னால் எக்ஸ்ட்ராவாக 500 ஓன் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்களா என்ன? ஏச்சி உண்மையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன், அதிசயமாக இருக்கே. ஓகேவா வீட்டுக்கு வந்து கால் பண்ணுறா அப்படின்ட்டு நம்ஜுன் காலை வச்சுட்டு யோசிக்கிறாரு. நீ இது உண்மையை தான் சொல்லுதா இல்லை உண்மையிலே நல்லவ தானா இல்லை எப்படின்னு புரியலையே அப்படின்ட்டு அவர் யோசிச்சிட்ருக்காரு. ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ஜுன் வீட்டுக்கு வர்றாரு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இந்த டீ காஃபி இதெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஒரு சந்தோஷம் இருக்கா பாரு எல்லோரும் மூஞ்சிலையும். என்னத்தை திங்கிறது, என்னத்தை ஸ்நாக்ஸை கொடுக்க சாப்பிட்றது, என்னத்தை பஜ்ஜி சாப்பிட்லாமா இல்லை இது சாப்பிட்லாமான்ட்டு நம்ம ஃபோக்கஸில் தான் இருக்குதுங்க. இதுங்க தான் இப்படி இருக்குதுங்கன்னு பார்த்தா இந்த கப்பல்ஸால் தாங்க முடியலையே சார் அப்படின்ட்டு நம்ஜுன் உள்ளே வராரு. ஜன்னெல்லாம் வந்துக்கிட்டு வந்துட்டான் சிலுமூஞ்சி அப்படின்ட்டு. நம்ம ஜன்னெல்லாம் வந்துக்கிட்டு உங்கள் அண்ணன் தானே உங்கள் தம்பி தானே மரியாதை கொடுக்க தெரியாதாடா அப்படின்னு. அவனை எனக்கே மரியாதை கொடுக்க தெரில, நான் என்னத்துக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. வீலாம் வந்து நீ எப்படியோ போய் தொலைடா அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் தான் ஹாய் நம்ஜுன் அப்படின்னு. அவனுக்கு இது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருக்கு இதை கேட்ட உடனே. ஏன்னா எல்லோரும் வந்த உடனே வந்துட்டானா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருப்பாங்க. நீங்கள் மட்டும் ஹாய் நம்ஜுன் எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவனுக்கு அதே அவ்வளோ சந்தோஷம். ஹாய் ஹெவன் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஆஃபீஸில் ஜாஸ்தி ஒர்க் கொடுக்குறாங்களா? அது என்ன பண்ணுறது, ஆஃபீஸ்னு வந்துட்ட இதெல்லாம் சகஜம் தானே. ஓ ஓகே, நீ போய் ரெஸ்ட் எடு, நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, போய் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி கேரிங்காக சொல்லி அவன்கிட்ட சொல்கிறீங்க. காஃபி வேணுமா, நான் உனக்கு போட்டு தரேன். இட்ஸ் ஓகேப்பா பரவாயில்ல, நீ தான் வந்திருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சொல்லு, நான் காஃபி போட்டு கொடுக்குறேன், ஸ்பெஷலாக அவனுக்கு போட்டு கொடுக்குறேன். ஓகே அப்படின்ட்டு நீங்கள் அவனுக்கு காஃபி ஸ்பெஷலாக போட்டு கொடுக்குறீங்க. அவனுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னடா அது டெய்லி யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, நானே போய் காஃபி போட்டுக்கிட்டாதான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்தா உனக்கு காஃபி. நம்ஜுன் குடிச்சிட்டு என்னாச்சு?
காஃபியில் சர்க்கரை அதிகம். சர்க்கரை அதிகமா? ஐயோ, ஐம் ஸோ சாரி அப்படின்ட்டு நம்ஜுன் மூஞ்சே மாறிடுது. என்னடா காஃபி இது அப்படின்ற மாரி வீந்துக்கிட்டு, இவன் என்ன பேண்ட்டில் பூரா ஓட்ட மாரி மூஞ்ச விட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஜின்னும் என்ன மூஞ்சி ரியாக்ஷன் இது அப்படின்ட்டு நம்ம ஹேவன்டன் நம்ம நம்ஜுன் சொல்கிறாரு, உனக்கு எது சுகர் எது உப்புன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியும் பார்த்தோ இதுதான் அப்படின்னு நீங்கள் எடுத்து காட்டுறீங்க. பார்த்தா சுகரும் உப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி டப்பாவில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி சுகர் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் உப்பு எடுத்து காஃபியில் போட்டிருக்கீங்க. நம்ஜுன் இருந்துக்கிட்டு, என் அம்மாட்ட டெய்லி சொல்லுவேன், ஏதாவது ஒட்டி வேமா, நான் யாராவது வந்தால் எடுத்து இது பண்ணாங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்ட்டு. ஐயோ, ஐம் ஸோ சாரி நம்ஜுன், உன்னோட மூடை நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன். இதில் என்ன இருக்குது, பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்கள் திருப்பியும் அவனுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்குறீங்க. சர்க்கரை போட்டு தான் கொடுக்குறீங்க. அவன் குடிச்சிட்டு, இது சூப்பராக இருக்குது, சூப்பர் காஃபி அப்படின்ட்டு நீங்கள் அவங்ககிட்ட வாங்கிக்கிட்டு அவன் அந்த காஃபி குடிச்சிட்டு தென் அவன் ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு போகிறான். நீங்கள் அவன் போகிற வரைக்கும் மேலே அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம வீந்துக்கிட்டு, மூஞ்ச பார்த்தல அப்படியே பல்லு வலி வந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அதான் பார்த்து தெரியுது. ஏன் ஜென்னு, சொல்லுங்கள் ஜின்னா, சொல்லு ஜின் மாமா, அங்கே பாரு உன் தங்கச்சி மூஞ்சி எப்படி இருக்குன்னு. அது ஏற்கனவே இத்து போன மூஞ்சி மாரி தான் இருக்குது. அது ஏற்கனவே என்னத்தான் பார்த்துக்கிட்டு 20 வருஷமாக அதை தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஜென்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ என்ன ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா, மீசுன் வந்து ஒரு விஷயம் சொல்கிறான். ஜென்னி ப்ளீஸ், நான் போகணும், இப்போ என்னை கூட்டிகிட்டு போ. நீ தானே சொன்ன இந்த கொரியாவே சுற்றி காட்டுறேன்னு இந்த 1 மாதத்தில், ப்ளீஸ் அப்படின்ட்டு கேட்குறேன். இது ஏன் மூஞ்சை இப்படி வச்சுக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை, எனக்கு இப்போ வெளியே போகணும். மணி 9 ஆகுது, உனக்கு இதில் வெளியே போகணுமா? நைட்டெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு பேசலாம் அப்படின்னு. ஐயோ, எவ்வளோ நேரம் தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறது, வாங்க போகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. நம்ம வீக்கெலாம் சரி, என்னமோ பண்ணி தொலைங்கடா அப்படின்ற பேர் தான் நினச்சிருந்துட்டு, என்னத்துக்கு இப்போ இங்கே இவ்வளோ கலவரம் அப்படின்ட்டு. இல்லை நம்ஜுன் மாமா, இவளுக்கு வந்து இப்போ வெளியே போகணுமா, ஆனால் வந்து வேண்டான்னு சொன்னாங்க. ஸோ அதான் வேண்டாம் அப்படின்ற மாரி சொல்லிகிட்ருக்கோம் எல்லோரும். இதில் என்ன இருக்குது, சரி வாங்க நம்ம மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்னு. யார் யார் வரீங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் வாங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வரேன் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. ஜென்னு வந்துக்கிட்டு, என்னமோ பண்ணுங்கடா, நாங்கள் லவ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் இருக்கிறோம் அப்படின்ட்டு. சரி இழுத்துக்கிட்டு போகலாம் இதுங்களையும் அப்படின்ட்டு 4 பேருமே 6 பேருமே வந்து பார்த்திங்கன்னா போகிறீங்க. நம்ம ஜின்னு இருந்துட்டு, ஓகே நான் ட்ரைவ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு, நாங்கள் எல்லோரும் வெளியே போயிட்டு வரோம், நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்குறதா இருந்தால் தூங்கிடுங்க, நாங்கள் லேட்டாக கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்கீங்க காருக்குள்ளே. நம்ம ஜின்னு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீசூன் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வீயும் ஜென்னு, அதுக்கப்புறம் நீங்கள் நம்ஜுன் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரே குஷி தான், எல்லாருக்கும் ஒரே குஷி தான். எல்லாருக்கும் அவங்களோட ஆளுங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் அவ்வளோ குஷி எல்லாருக்கும். வீக்கெலாம் சொல்லவே வேண்டாம், அந்த ஜின்னுக்கெலாம் வந்து ஃப்ரண்ட் சீட்லேயே உட்காந்துக்கிட்டு அப்படியே கடலை போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கெல்லாம் கம்மிட்டட், ஆனால் நீங்கள் வந்து உங்கள் இதெல்லாம் சொல்லிக்க மாட்டீங்க, நீங்கள் அமைதியாக தானே இருப்பீங்க. நீங்கள் சொல்கிறீங்க நம்ஜுன்ட்ட, அவங்ககிட்ட நீ கேட்கணும்னு நினச்சேன், ஸ்டடீஸ்லாம் எப்படி ஓகே இருந்துச்சா? ஓகே தான் இருந்துச்சு. எஸ் ஐ விஷ், நான் நினச்சதை நான் சாதிச்சிருச்சேன். நான் நினச்சதை சாதிச்சு இப்போ நல்ல ஒரு நிலமையில தான் இருக்கேன். ஸோ அதனால் என் ட்ரீம் ஃபுல்ஃபில் பண்ணது தான். ஓகே, நீ இப்போ தான் ஸ்டடீஸை முடித்தேனா? ஸோ அதான் வீட்டில் வெட்டியாக தான் இருக்கேன். இது கேவலமாக தான் இருக்கும் கேட்குறதுக்கு, பட் இப்போ தான் படித்து முடித்தேன், 3 மாதம் ஆச்சு. இதில் என்ன இருக்குது, மற்ற 2 பேரும் அட்லீஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதை நினச்சி சந்தோஷப்படு. நீ இந்த டைமை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணு. எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க, ஏன்னா நீ வெட்டியாக தானே இருக்க அப்படின்ட்டு. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. எவ்வளோக்கு நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா தூங்க பண்ணிட்டா நல்லா தூங்கு. ஏன்னா ஒர்க்கெலாம் வந்தால் தூங்குறதுக்கெலாம் டைம் கிடைக்காது. ஓகே அப்படின்ட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க.
நம்ம ஜின்னு இருந்துக்கிட்டு இவன்னா கடலை போடுவான்னு நினச்சா இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வி உன் ட்ராக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு இந்த குழந்த பிறந்தா எனக்கு இந்த பேர் வைக்க, இந்த குழந்த பிறந்தா ஆண் குழந்த பிறந்தா இந்த பேர் வைக்கலாம், பொன் குழந்த பிறந்தா இந்த பேர் வைக்கலான்னு அந்த லெவலுக்கே பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுங்களை கல்யாணம் மட்டும் தான் பண்ணி வைக்கல, இல்லைன்னு இதுங்க என்னத்துக்கு குழந்த பெற்று 5 பிள்ளைங்களுக்கு அப்பாவே ஆயிருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி ஜின்னு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் உனக்கே தெரியும் நான் என்னை பற்றி பேசுகிறான் அப்படின்ட்டு 2 பேரும் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் இவங்கள பார்த்துட்டு ஐயா மூஞ்சுங்களை பாரு நினச்சி இதுங்க மூஞ்ச பாரு அப்படின்ட்டு ஒன்று பல்லு வலி வந்த மாதிரி ஈன்னு இழிச்சிக்கிட்டு இருக்கு, ஒன்று காது வலி வந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு, ஒன்று ஒரு ரகத்தில் இருக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் இவங்க எல்லாத்தையும் வச்சு ஃபன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த ரைடு வந்து நல்லா ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் மீசும் அதுக்கப்புறம் ஜென்னி நீங்கள் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைவ் போக போக அப்படியே அந்த டயர்ட்லேயே தூங்கிடுறீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படி டயர்டில் தூங்குறதுல நம்ம ஜின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காடு மாதிரி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வந்து விட்றாரு வண்டியை. ஸோ அங்கே காடுகிட்ட விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ் 3 பேரும் வந்து வெளியே வந்துட்டு அவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கானுங்க என்னமோ. நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க, பார்த்தா ஏதோ ஒரு காடு மாரி இருக்குது. உங்களுக்கு அதை பார்த்தோன்னே என்னடா இது, இந்த ஜின்னு எங்கே இங்கே வந்து அனுப்பிவிட்டான், ஒரு வேளை நம்ம நரகத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்ட்டு நீங்கள் பயந்து எந்திரிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா இவளுங்க நல்லா தூங்கிட்டு தான் இருக்காளுங்க. சரி என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜன்னல்லாம் இருக்கோல, ஜன்னலில் பார்க்குறீங்க. பார்த்தா 3 உருவம் பெருசாக நிற்கிது. என்னது இது அப்படின்ட்டு, ஒரு வேளை நம்ம உண்மையிலே நரகத்துக்கு தான் வந்துட்டோமோ அப்படின்ட்டு நல்லா பார்க்குறீங்க. பார்த்தா 3 பேரும் வேம்பயர் மாதிரி நிற்கிறாங்க. உங்களுக்கு அல்லு இல்லை, டேய் என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாரி அவனுங்க யார் யார் கூடயோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நீங்கள் இருந்துக்கிட்டு ஆனால் அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ ஆனால் உங்களால் பார்க்க முடியுது அவங்க 3 பேர்த்தையும். நீங்கள் இருந்துக்கிட்டு ஏய் யார்ரா நீங்கள் அப்படின்ற மாரி நீங்கள் சத்தமே போடாமல் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு அல்லு இல்லை, அவனுங்க மூஞ்சி மாறுறது, அந்த கண் கலர் சேஞ்ச் ஆகும், பல்லாம் பெருசாகும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்கள்ல, அந்த மித்தெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் கண்ணு முன்னிக்கே பார்க்குறீங்க. டேய் என்னய்யா சொல்கிறீங்க அப்படின்ற மாரி. இவங்க 3 பேரும் ஏன் அங்கே வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேம்பயர்ஸால் வந்து சென்ஸ் பண்ண முடியுது கூட அந்த ஹியூமன்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. பட்டு இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலியே வந்து ஒரு வேம்பயர் குடும்பம். ஆனால் வந்து உங்கள் யாருக்கிட்டேயும் வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க, உங்கள் அம்மாவை தவிர. ஐ மீன் நம்ஜுனோட அம்மாவை தவிர. ஏன்னா நம்ஜுனோட அம்மா வந்து இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லை. ஓகேவா? நம்ஜுனோட அப்பா தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பசங்க 3 பேருமே அதேமாரி தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே அமைதியாக பார்த்துட்ருக்கீங்க. இந்த விஷயம் ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேம்பயர்ஸால் வந்து சென்ஸ் பண்ண முடியுது. இங்கே வந்து 3 ஹியூமன்ஸ் வர மாதிரி இருக்கா அப்படின்ட்டு. அதாவது நீங்கள் 3 பேர் ஓகேவா? அப்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் அல்ல நீங்கள் நொஞ்சனை பார்த்து தெரிச்சு போயிடுறீங்க. நீங்கள் வந்துக்கிட்டு என்ன இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேம்பயர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி போட்டு தள்ளியாச்சு. காருக்குள்ளே வரும்போது அப்படியே சர்வசாதாரணமாக வரானுங்க. ஆனால் பேக் டு நார்மல் ஆயிடுறாங்க. ஓகேவா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், என்ன அவங்களுக்கு வந்து இந்த பிளட்டெல்லாம் வந்து குடிக்கணும்னு ஆசை வராதா அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்க ஹியூமனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. பட் சில சிச்சுவேஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்க வேம்பயர்ஸாக மாறுவாங்க. ஸோ இதுக்காகவே ஒரு ஃபுட் எடுத்துப்பாங்க. இந்தமாரி ஹியூமன்ஸை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு ஃபுட்ஸை எடுத்துப்பாங்க அவங்க வீட்டில், நம்ஜுனோட அம்மாவை தவிர. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துக்கிட்டு அப்படியே சரி ஷாக்கில் அப்படியே இருக்கீங்க. ஆனால் நீங்கள் கண்ணை மூடிக்கிறீங்க. கண்ணை மூடிட்டு அவனுங்க காருக்குள்ளே வந்த உடனே நீங்கள் டக்குன்னு நம்ஜனை பார்த்து கேட்குறீங்க, ஏன் நம்ஜன் எப்படி நம்ஜன் மாறினா அப்படின்னு. அவனுங்க 3 பேரும் உங்களை தான் பார்க்குறாங்க. ஏன்னா மற்ற 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க காருக்குள்ளே. நீங்கள் இருந்துக்கிட்டு கேட்ட உடனே வீலாம் எடுத்துட்டு டேய் இவ எல்லாத்தையும் பார்த்துட்டா போல இருக்கே அப்படின்னு. ஜின்னெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இல்லை அங்கே என்னமோ இருந்துச்சு அதனால தான் போய் பார்த்துட்டு வந்தோம். ஓ அப்படி அங்கே என்னமோ இருந்தனால தான் உன் பல் அவ்வளோ பெருசாக இருந்துச்சா?
அப்படி இருந்தனால தான் உன் கண்ணு ரெட்டிஷாக மாறிச்சா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எல்லாரும் திட்டு போச்சுடா சத்தம்டா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே 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 நாங்கள் சொல்கிறது கேளு. நாங்கள் சொன்னதுக்கப்புறம் முக்கியமாக அவங்க 2 பேர்கிட்ட நீ சொல்லவே சொல்லாதா அப்படின்ட்டு. சரி சொல்லுங்கள் அப்படின்னு. ஆக்சுவலி எங்களோட அப்பா வந்து வேம்பயர், அதனால தான் எங்கள் 3 பேருக்கும் இப்படி அப்படின்ற மாரி சொல்கிறப்போ நீங்கள் இருந்துக்கிட்டே இதெல்லாம் வந்து ஐயோ அம்மா வேம்பயர் அப்படிலாம் எடுத்துக்கல. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஷாக்கில் இருக்கிறனால நீங்கள் அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. இருந்துக்கிட்டு சொன்னதில் ஏதாவது மண்டை கிண்டை கலங்கிடுச்சாடா இதுக்கு அப்படின்ட்டு, இது மூஞ்ச பாரேன் அப்படியே இத்து போன வாழைத்தார் மூஞ்சி மாதிரில அப்படின்ற மாரி. ஏய் அமைதியா ஐயா அவரா அப்படின்ற மாரி நீங்கள் நம்ஜன்ட்டு சொல்கிறீங்க. நம்ஜன் சொல்கிற அந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேமிலி, அதனால தான் வந்து எங்கள் 3 பேருக்கும் இந்த ஒரு விஷயம் இருக்கா அப்படின்ட்டு. ஜென்ரலாக இருந்துக்கிட்டு வேம்பயராக இருக்கிறது எவ்வளோ ஃபன்னாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு, சில நேரத்தில் போரும் அடிக்கும் அப்படின்ற மாரி சொல்கிறது தான். நீங்கள் இருந்துக்கிட்டு அட பாவீங்களா, அப்போ நம்ம ஜின்னையும் பார்த்து கேட்குறீங்க. அப்போது வேம்பயராக இருந்துக்கிட்டு என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கடித்து சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு தானடா இருக்கீங்க அப்படின்னு. அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, இந்த காதல் வந்து புனிதமான காதல் அப்படின்ட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாரு. ஆமாம் பெரிய இந்த காதல் அப்படின்னு. நீங்கள்லாம் மனுஷனோட ரத்தத்தை குடிக்கிறதுக்கு தானடா இருக்கீங்க அப்படின்ற மாரி. இப்போ என்ன, எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் என்ன குடிக்க போகிறீங்களா, குடிச்சுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. நாளைக்கு ஏதாவதுன்னா உங்களை தான் தேடி வருவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம இருந்துக்கிட்டு பைத்தியக்காரி நாங்கள் என்னமோ பேசிகிட்டு இருக்கோம், நீ என்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு, இசத்துக்கு நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. இப்போ நடந்ததை மட்டும் நான் வீட்டில் போய் சொன்னேன், அவ்வளோதான், நாங்கள் ஊரை விட்டு கிளம்பிடுவோம். வேணாம் நான் மீஷுக்கு வந்து கொரியா ஃபுல்லாக சுற்றி காட்டணுன்னு இருக்கேன், நீயே இந்த பொல்லப்புல மண்ணள்ளி போட்டுற போல இருக்க அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சே ஹா 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 அப்படின்னு. நம்ம ஜின்னு அம்மா தாயே நீ யார்கிட்டையுமே சொல்லாத, நீ சொல்லாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்ட்டு, நீ எவ்வளோக்கு எவ்வளோ சொல்லாமல் இருக்கிறே அவளுக்கு எவ்வளோ உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற மாரி. நம்ம இருந்துக்கிட்டே இவகிட்ட பேசினா ஏதாவது ஒன்று நடக்கும், அதனால் நான் அமைதியாகவே இருக்கிறேன், பாயிண்ட் வந்தால் மட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாரி அமைதியாக இருந்துடுறாரு. நம்ஜன் இது சொல்கிறாரு, இதெல்லாம் நீ போய் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லாத, தயவு செஞ்சு இது யார்கிட்டையுமே சொல்லாத, முக்கியமாக இவளுங்க 2 பேர்கிட்டையும் நீ சொல்லிடாத, சொன்னாலுங்க முக்கியமாக இந்த ஜென்னு இவகிட்ட சொன்னேன்னு அப்புறம் பக்கமே வரமாட்டா, அப்புறம் எப்படி பாவம்ல அப்படின்னு. ஏய் நான் என் ஸ்டோரி நல்லா தான்டா போயிட்டுருக்கு, நீ ஏன் மண்ணி போட்டுற போல இருக்க அப்படின்ற மாரி. இல்லைடா சும்மா சொன்னேன்டா அப்படின்னு. ஏன் நான் மட்டும் தான் இருக்கேன், அதுவும் அவன் இருக்கான்ல அப்படின்னு. ஏதோ ஒன்று, சரி நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க, இதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, இந்த 1 மாதம் உங்களை சேஃபாக பார்த்துக்குறோம், ஓகேவா? உங்களை நம்புகிறேன், சரி சீக்கிரம் வண்டியை வீட்டுக்கு கொடுங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் சரி ஷாக்கு, நீங்கள் சொல்கிறீங்க ஏன் நம்ஜுன்னு வாயை திறந்து காட்டு அப்படின்னு. நம்ஜு ஆடு திறக்கிறாரு, அந்த பல்லெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பெருசாக வருது. நீங்கள் இதுக்கிட்டு அட ஆமாம் அப்படின்ற மாரி பார்க்குறீங்க. நீங்கள் வீட்டை கேட்குறீங்க, எங்கே உன் கண் சோப்பாக்கி காட்ட அப்படின்ட்டு கண் அப்படியே ரெட்டாக மாறுது. ஓகே ஓகே எப்படி ஜின்னு உனக்கு ஏதாவது எபிலிட்டி இருக்கா அப்படின்ட்டு. மைண்ட் ரீடிங் பண்ண முடியும், எப்படி இப்போ நான் மனசில் நினைக்கிறத அப்படியே சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் யோசிக்கிறீங்க ஜின்னு ஒரு கேனையனாக இருக்கான்னு, இப்படி ஒரு லூஸை போய் அக்கா பிடிச்சி வச்சிருக்க அப்படின்ட்டு. நீ என்ன வேணாலும் பேசு, என்னை எப்படி வேணாலும் பேசு, ஆனால் என் மீசோனை பற்றி ஏதாவது பேசுனேன் கொன்னுடுவான் உன்னை. ஓ உனக்கு அப்போ மைண்ட் ரீடிங் பண்ண முடியும். இப்போ நான் உன்னை மனசில் என்ன நினச்சேன் நீ சொல்ல முடியுமா? என்னை இப்போ ரொம்ப கேவலமாக திட்டுனேன், அது இவனுக்கு முன்னாடிலாம் என்னால் சொல்ல முடியாது அப்படின்ற மாரி ஜின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டு வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்க, ஓகே அவங்க உண்மையிலே வேம்பயர்ஸ் தான் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு நேரில் பார்த்தது வந்து நம்ப முடியல ஒன்று. லைக் ஸோ அதனால தான் டபுள் கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் அவங்கள வந்து இதெல்லாம் செஞ்சு காட்ட சொல்லுவீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலி வீட்டுக்கு வந்து விட்டுறாங்க. மார்னிங் வேக்கப் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ரூமில் தூங்கிட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் தனித்தனி ரூம் கொடுத்துட்டாங்க, ஏன்னா அது பெரிய வீடு அப்படிங்கிறதுனால.
நீங்கள் தூங்கி எந்திரிச்சு அப்படியே ஏன்னு அப்படியே எந்திரிச்சு பார்க்குறீங்க 3 பேர் நிற்கிறாங்க. நீங்கள் ஆமே அப்படின்னு கத்துறீங்க. இருந்துக்கிட்டு ஏய் ஏய் அமைதியாரு அமைதியாரு, உன்னை நான் ஒன்றும் கொலைலாம் பண்ண மாட்டோம், சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு. ஏய் என்னத்துக்கு 3 பேர் இவ்வளோ ஜூமில் வந்து நிற்கிறீங்க? அதுவும் நீ முக்கியமாக நகரு அப்படின்ட்டு ஜின்னா நவுத்தி விட்றீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரும் வந்துட்டு உங்கள் பெட்டுக்கிட்ட சுற்றி உக்காந்துடுறாங்க. என்னடா அதிசயமாக இருக்க அப்படின்னு. நீங்களாம் இப்படி பண்ண மாட்டீங்களே, அதுவும் முக்கியமாக இந்த நாயெல்லாம் இப்படி பண்ணாத அப்படின்னு வியை பார்த்து சொல்கிறீங்க. ஏய் நாங்கள் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்ட்டு. என்ன சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஏய் நீ உண்மையாக சொல்ல மாட்டல, அதனால் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஏன்டா அப்படி பயந்து சாகுறீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்ட அப்படின்னு. நீங்கள் நம்ஜுனை பார்த்து கேட்குறீங்க, நம்ஜுன் நீ என்னையே நம்பலையா அப்படின்னு. நம்ஜுனுக்கு இதை அப்படியே அப்படியே மனசில் அப்படியே அம்பு விட்ட மாரி ஒரு ஃபீலு. ஐம் ஸோ சாரி, ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, நீ வேற பார்த்துட்ட. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, நீ வேற பார்த்துட்ட, அதனால தான் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்களை சேஃபாக பார்த்துக்கிட்டாலே போதும். அதுவும் எங்கள் யாருக்குமே தெரியாது, இவங்க யாருக்குமே தெரியாது. என்கிட்ட சொன்னனால ஏதோ நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நான் நார்மலாக எடுத்துக்கிட்டேன். அதே நீ மட்டும் ஜன்னுக்கிட்டே இல்லை மீசுன்ட்டு சொல்லியிருந்தேன்னு வையே, இந்நேரத்துக்கு வீடே ஒரு ரணகலமாக இருந்திருக்கும், உனக்கே தெரியும்ல அப்படின்ட்டு. நீங்கள் 2 பேர்த்தையும் பார்த்து சொல்கிறீங்க, அவனுக்கு 2 பேரும் வந்துக்கிட்டு உண்மைதான் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. சரி இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. ஒரு லாங் பிரேக் எடுக்கலான்னு இருக்கேன். புரியல. நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்களா, ஒரு 1 மந்த் லீவ் கேட்டிருக்கேன், பாஸ் ஓகேன்னு சொல்லிட்டாரு. இவ்வளோ நாள் நான் போடாத லீவுக்கு இன்றைக்கி தான் எனக்கு ஒரு சான்ஸே கிடச்சிருக்கு அப்படின்னு. அப்போ அந்த ஆனுவல் லீவ் எல்லாம் கட் பண்ணுவாங்களா, அதெல்லாம் செய்ய மாட்டாங்களா எங்கள் ஆஃபீஸில்? இவங்க ஆஃபீஸே ஒரு வினோதமான ஆஃபீஸ் தான், ஈவன மாரி அப்படின்ட்டு நம்ஜூரை பார்த்து சொல்கிறாரு. நம்ம நம்ஜூர் வந்துக்கிட்டு இப்போ யாராவது ஒன்று ஏதாவது கேட்டாங்களா, மூடிட்டு இருக்கிறியா அப்படின்ற மாரி. சரி சரி நீங்கள் என்ன தான் யோசிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து பிளான் எல்லாம் சொல்கிறீங்க. பதாதிக்கு அவளுங்க 2 பேரும் வந்துக்கிட்டு ஹலோ உங்கள் 2 பேர்த்தையும் யார் இங்கே வர சொன்னால், எங்கள் ரூமுக்கு வந்து நிற்க சொன்னால் 3 பேர் இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்ட்டு ஜின்னையே வியை பார்த்து கேட்குறான். இருந்துக்கிட்டு எம்மா தாயே நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுமா, அது வந்து ஒரு முக்கியமான மேட்ரு, அது வந்து அது ரொம்ப ஹாப்பியான விஷயம், அது வந்து நாங்கள் ஹேவோன் கிட்ட தான் சொன்னோம், அதனால தான் வந்து அப்படி எப்படி சொல்லிட்டு பொய் சொல்கிறாரு. டேய் ஏன்டா பொய் சொல்கிற, அது பொய் சொன்னால் ஓகே, மொக்கையாக பொய் சொல்கிற பற்றியா, உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ண போகிறான்னு தெரில அப்படின்ற மாதிரி நீங்கள் வியை பார்த்து சொல்கிறீங்க. இருந்துக்கிட்டு நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா, என்னை காப்பாற்றி விடலான்னு பார்த்தா என்னை காப்பாற்றுறதை விட்டுவிட்டு என்னை மாட்டி விட்டுட்ருக்க அப்படின்ட்டு. சரி என்னமோ ஒன்று, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஃபுல்லாக பிளான் பேசிகிட்டு இருக்கீங்க ஓகேவா. நீங்கள் என்ன தான் இவங்க வந்து வேம்பயராக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும்ல, எங்கடா நம்மளை வெறி கொண்டு கடிச்சிடுவீங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறீங்க 3 பேர்கிட்டையும். ஆனால் மற்ற 2 பேரும் வந்து நல்லா ஜாலியாக அப்படி தான் இருக்காங்க ஓகேவா, ஃபேமிலியாக எல்லோரும் ஜாலியாக தான் இருக்கீங்க. நீங்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் நின்றுட்டுருக்கிறீங்க. நம்ஜனுக்கு இது வந்து ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது, என்னது நம்ம இப்படி சொன்னனால தான் வந்து அவன் இப்படி வந்து இது பண்ணி இப்படி டிஸ்டன்ஸில் நிற்கிறா அப்படின்ட்டு. நம்ஜன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அது என்ன தீம் பார்க்கா, அதான் வந்துட்டு இப்போ வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ளேஸ் இருக்கும், அப்புறம் இந்த ரோலர் கோஸ்ட்டு அந்த விஷயம்லாம் இருக்கும்ல, அது என்ன தீம் பார்க்கா சொல்லுவாங்க என்னமோ ஒன்று. அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக போகிறீங்க. அப்போ நம்ஜன் வந்து தான் ஃபீல் பண்ணியிருப்பார்ல, நீங்கள் மட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இவங்ககிட்டலாம் பேசுகிறத. அப்போ நம்ஜுனே அவங்கக்கிட்ட கேட்குறான் அந்தமாரி, ஹேவோன் உனக்கு என்னாச்சு, நான் நல்லா தான் இருக்கேன், ஏன் உனக்கு எதுவும் ஃபீல் பண்ணுதா அப்படின்னு. நீங்கள் மனசில் நினச்சதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ஜன் வந்து ரீட் பண்ணியிருப்பார். நீங்கள் என்ன யோசிச்சிருப்பீங்க அப்படின்னா, எப்படி வந்து ஃபேமிலியில் வந்து இவங்களை ஒத்துக்கிட்டாங்க, இருந்தும் அவங்களுக்கு தெரியலைன்னா கூட ஏன் அவங்க வந்து அவங்க சொல்லலை அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து நம்ஜன் நல்லா ரீட் பண்ண முடிஞ்சிருந்திருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ஜன் உங்கள்கிட்ட கேட்குறாரு, நீ மனசில் நினச்சதை எல்லாமே என்னால் ரீட் பண்ண முடிஞ்சுது, அண்ட் நீ ஏன் வந்து இப்படிலாம் நினைக்கிற, நாங்கள் உங்களை எதுவும் பண்ண மாட்டோம். நீங்கள் எது சொல்கிறீங்க, அல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. நீ எப்படி வேணாலும் இது பண்ணிக்கோ, ஆனால் எங்கள் 3 பேர்கிட்ட மட்டும் பொய் சொல்லணும்னு நினைக்காத.
எங்களால் உன் மனசில் உள்ளதை வந்து ரீட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. நீங்கள் வந்துட்டு ஆமாம், யாருக்கு தான் பயம் இருக்காது. ஒரு வேம்பயர் வந்து என்னோட அத்தை பையன் அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவானா அப்படின்ற மாரி நம்பிட்டு நின்றுக்கிட்டு, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் வந்து இந்தமாரி பண்ணாத, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. எங்கடா நாங்கள் 3 பேரும் உன்னை ஹர்ட் பண்ணிட்டோமோ, இல்லை ஒரு டிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஃபீலாக இருக்குது. இப்போ தான் நானும் ஜின்னுக்கிட்ட பேசினேன். அவனுக்கும் அதை தான் சொன்னானுங்க. நீ இதை செஞ்சு இதை மறந்துடு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்களும் வந்துக்கிட்டு இல்லை நம்ஜூன், என்னால் இது மறக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அவனும் வந்துட்டு சரி என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டு வந்திருப்பான். ஸோ அந்த தீம் பார்க்கில் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு எல்லாம் இருக்கிறீங்க. ஒன்று ஒரு பீஸ் கூட இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க. வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரோலர் கோஸ்டர் ஏற போகிறேன், என் ஆளை கூட்டிகிட்டு நான் போக போகிறேன் அப்படின்ட்டு ஒரு பக்கம். நம்ம ஜின்னு இருந்துக்கிட்டு வா பேய் வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. நீங்கள் மனசுக்குள்ள நினைக்கிறீங்க, நீயே ஒரு பேய் வீட்டுக்கு போது போகிற அப்படின்ட்டு. நம்ம ஜின்னு இருந்துக்கிட்டு, ஹலோ இப்போ நீ என்ன சொன்னேன்னு எனக்கு மனசில் நீ நினைக்கிறது என்ன எனக்கு தெரியும். எதா இருந்தாலும் என் மூஞ்ச பார்த்து சொல்லு அப்படின்னு. நீங்கள் சொல்கிறீங்க நம்ம ஜின்னுக்கிட்ட, நான் மூஞ்ச பார்த்து சொன்னால் இங்கே என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை பிளாக்மெயிலாம் பண்ணுறீங்க. அப்போ நஞ்சு நின்றுக்கிட்டு, நான் இங்கே எங்கேயும் போகல, ஒரு வாக் போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ஜனுக்குள்ளே ஒரு வாக் தான் போயிட்டுருக்கீங்க. உங்களோட அப்பா அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் எங்கேயாவது இங்கே உக்காந்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உக்காந்துக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ஜுன்னு சொல்கிறீங்க, நீ ஏன் இந்த மாதிரிலாம் போகல, நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாரி. நம்ஜுன் இருந்துக்கிட்டு, எனக்கு விளையாடுறதுக்கே பிடிக்கல, ஏதோ இந்த மீசூனும் வீயும் அடம் பிடிச்சதுனால தான் இப்படி ஆச்சு, இல்லைன்னா நம்ம என்னத்துக்கு இங்கே வரப்போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு பாயிண்ட்டு அப்படின்ற மாரி சொல்கிறீங்க. அப்புறம் இந்த கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா, சொல்கிறான் இதுமாரி எனக்கு ஒரு கவரை கொடுங்க அப்படின்ட்டு. ஏன் என்னாச்சுடா அப்படின்ட்டு நம்ம நம்ஜன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் உனக்கு என்ன ஆச்சுடா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ மேலேயே நம்ம வாந்தி எடுத்துடுறாரு. டேய், நான் தான் கையில் கவர் வச்சுருக்கேன்ல, இன்னும் என்னத்துக்குடா என் மேலே எடுத்து தொலைச்சார், நாத்த நாருது அப்படின்ட்டு சே அப்படின்ட்டு நம்ம இருந்துக்கிட்டு என்னால் தாங்க முடியலடா அப்படின்ட்டு சொல்கிறாரு. நம்ம ஹெவானதே சொல்கிறா, சரி நீயே இந்த நிலமையில இருக்க, எங்கே உங்களோட நான் காணோம் அப்படின்ட்டு. சின்ன வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி தான் நின்றுட்டுருக்குறாரு. நீங்கள் இருந்துக்கிட்டு அங்கே பாரு அவன் ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்ட்டு. நம்ம ஜன்னு கேட்குற அது மாதிரி, ஜின்மாமா உனக்கு என்ன ஆச்சா அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைன்னு. பாரு ஆல்ரெடி பேய் அரைஞ்ச மாதிரி தான் இருக்க, நீ அவன்கிட்ட அப்படிலாம் போய் பேசிகிட்டு இருக்காதா அப்படின்ட்டு. ஜின்னு இருந்துக்கிட்டு, நான் அடித்ததே பேய் தான், இதில் பேய் அற வேறையா அப்படின்ற மாரி. ஸோ அந்த 1 மந்த் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜாலியாக தான் போயிட்டுருக்குங்க எல்லாருக்கும். அண்ட் அந்த 1 மந்த் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டன்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு தான் நீங்கள் இருப்பீங்க. பட் நம்ஜனுக்கு ஸ்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அண்ட் ஜின் அண்ட் வீக்கும். ஸோ ஒன் டே நைட் என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் வந்து கொரியாவில் வந்து லாஸ்ட் டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி கிளம்பி போக போகிறீங்க. ஸோ அப்போது நம்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட லவ்வெல்லாம் சொல்லியிருப்பாரு. நீங்கள் வந்து ஓகேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, எப்படி ஒரு வேம்பயர் கூட அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஸோ பிஃபோர் த நைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கசின்ஸும் வந்து நீங்கள் 6 பேரும் வந்து நல்லா ஜாலியாக பேசிட்டு அப்படியே எல்லோரும் தூங்க போயிடுறீங்க. அப்போது ஜின்னு வந்து சொல்கிறான் அந்தமாரி, நம்ஜுடா இன்னைக்கு இதை விட்டு அதுக்கப்புறம் ஜன்மத்துக்கும் உன்னால் மாற்ற முடியாதுடா அப்படின்ட்டு இருந்துக்கிட்டு என் ஆள் மனசில் அவளுக்கு தெரிலன்னா கூட நான் அந்த விஷயத்த மாற்றி வச்சுட்டேன் அப்படின்ட்டு. ஜின்னு இருந்துக்கிட்டு நானும் போய் செய்கிறேன்டா அப்படி சொல்லிட்டு போயிட்டு வரேன் டாட்டா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் அங்கங்கே ரூமுக்கு போகிறாங்க. இப்போ நைட்டு 3 ஆகுது மணி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து நல்லா தூங்கிட்டுருக்கீங்களா, அப்போ நம்பிச்சு இருந்துக்கிட்டு இதை நான் மெதுவாக தான் டீல் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு அவர் மெதுவாக வந்துட்டு இந்த வேம்பயர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சில அபிலிட்டிஸ்லாம் இருக்கும். லைக் இப்போ இந்த மைண்ட் ரீடிங் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு விஷயம் வந்து என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா, அவங்களால வந்து ஒரு பர்சனோட மெமரியை வந்து அவங்களால வந்து எரேஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 பேரும் வந்து வேம்பயர்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து உங்களுக்கு மைண்டில் இருக்கும்ல, அந்த மெமரி வந்து பார்த்திங்கன்னா நம்ஜுன் எரேஸ் பண்ணிடுறாரு.
எரேஸ் பண்ணி த நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ஜுன்கிட்ட எந்த ஒரு டிஸ்டன்ட்டுமே எதுவுமே இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக பேசுவீங்க. நீங்கள் நம்ஜுன்கிட்ட சொல்கிறீங்க, ஓகே நம்ஜுன், இந்த 1 மந்த் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், எல்லாம் ஒன்னால தான், ஓகே பாய் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே வியும் ஜிம்மியும் வியும் ஜன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உன்னை விட்டு எவ்வளோ நாள் பிரிஞ்சிருக்க போகிறேன்னு தெரில, எப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்ட்டு 2 பேரும் அழுதுகிட்டு இருக்குதுங்க. ஜின்னு தான் சரி, உனக்கே தெரியும் இது பல நூற்றாண்டுகளாக இந்த காதல் இருக்குது, ஸோ அதனால் உனக்கே தெரியும் ரொம்ப நாள் இப்படியே இருந்துட்டோம், இதெல்லாம் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்ட்டு, சரி உன்னை இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து பார்க்குறேன், பை பை அப்படி சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நம்ஜுன்ட்டு சொல்கிறீங்க, தேங்க்ஸ் நம்ஜுன், நீ நான் இப்படிலாம் சொல்லுவேன்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைல்ல. என்னது அன்னைக்கு டவர்கிட்ட ஞாபகம் இருக்கா? அந்த டவர் பேர்னா நம்சான். அங்கே ஒன்று நடந்துச்சே, அதுதான். அதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு நாள் இதுக்காகவே வரணும்னு வேண்டிக்கிறேன். நம்ம கிட்ஸ் கிட்ட சொல்லணும் அதை பற்றி. அதான் ஓகே, ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன், பாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நம்ஜனை பார்த்து லைட்டாக விங்க் பண்ணிட்டுறீங்க. நம்ஜன்ட்டு வாவ் ஃபார் மீ அப்படின்ற மாரி பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் உங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சென்ட் பண்ணிடுறாங்க உங்கள் ஃபேமிலியையும், மீசுன் அண்ட் ஜென் ஃபேமிலியையும். நீங்கள் எல்லோரும் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது நம்ம நம்ஜனோட அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நீங்கள் 3 பேர் மெதுவாக வாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க நடந்து போகிறாங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலி வந்து அந்த அந்த இடத்த விட்டு போகிற வரைக்கும் அவங்க 3 பேருமே அங்கேயே தான் நின்றுட்டுருப்பாங்க. நீங்கள் மறைஞ்சதுக்கப்புறம் 3 பேருமே வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே ஈவல் ஸ்மைல் கொடுக்குறாங்க. எப்படியே இவங்களுக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது. அதுவும் ஹேவான் மண்டேல இருக்கிறத நான் அப்படியே இரேஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எப்படி தான் கண்டுபிடிக்கலாங்களே நாளுக்கு பார்க்குறேன் அப்படின்ட்டு 3 பேரும் வந்துக்கிட்டு சக்ஸஸ் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் யாராவது தெரியுமா? வாய்ப்பே இல்லை. நம்ஜுன் சூப்பரான மூவ் தான் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு 3 பேர் ஜாலியாக நடந்து போயிட்டுருக்காங்க. இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் முடிக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒன் ஷாட்க்கு ஒரு முடிவு கொடுக்குறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஜிஷு. பாய்.